சமீபத்தில தான் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட லால் சலாம் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் பண்ணியிருந்தாரு. அதாவது மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியிருந்த இந்த படத்துக்கு ஏ.ஆர். ரகுமான் மியூசிக் பண்ணியிருந்தார். விஷ்ணு விஷால், விக்ராந்த் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 நாயகர்கள் நடிச்சிருந்தாங்க. மேலும் இந்த படத்துக்குள்ள செந்தில் ஒரு முக்கியமான கேரக்டரும் பண்ணியிருந்தாரு. கபில் தேவும் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டாரும் இந்த படத்தில ஒரு 40 நிமிஷம் கிட்ட ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதாவது மொய்தீன் பாய் என்ற ஒரு முஸ்லீம் கேரக்டர். நம்ம சூப்பர் ஸ்டார் மேல சங்கின்ற பட்டம் வைக்கப்பட்டதுனால தான் பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் கேரக்டர் எடுத்து நான் சங்கி இல்லைன்னு சொல்கிறதுக்காக அந்த படத்தில் வந்து நடித்தார்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விமர்சனங்கள் ஏற்பட்டது. ஆனாலும் படம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகவே இல்லை. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்தை வச்சு அவங்க ஒழுங்காக மேக்கிங் பண்ணவே இல்லை. அதாவது ரஜினிகாந்தை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு சுத்தமாக யூஸ் பண்ணலை. படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினியோட கேரக்டர் செட்டே ஆகலை. இந்த கேரக்டருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆக்டர் தேவையான்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்குமே தோணுச்சு. அப்படி அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ வேட்டையன் படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வேட்டையன் படத்துக்காக இறுதிக்கட்ட படப்பிற்கு ஆந்திராவுக்கு போயிருக்காங்க. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இறுதிக்கட்ட படப்பிப்பு நடந்துட்டு இருக்கு. ஃபகத் ஃபாசிலும் நம்ம ரஜினியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி புகைப்படங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதைக்களம் என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டோரி, அதாவது பார்த்தீங்கன்னா போலீஸில் நடக்கிற பல்வேறு விதமான என்னென்ன பிரச்சனைகளோ அதை வந்து தட்டி எதிர்த்து கேட்குற மாதிரி சாமானியமான மக்களுக்காக போராடுற மாதிரி ஒரு ரிட்டையரான போலீஸ் அதிகாரியாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அமிதாப் பச்சனும் ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில் பண்ணுறாரு. அப்படி இருக்க இந்த படத்தோடைய ட்ரெய்லர், டீசர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்போ வரும் அது வந்து இன்ன வரைக்கும் யாராலும் சொல்லப்படலை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஒரு அப்டேட், சூப்பரான அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த படம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. தீபாவளிக்கு இது பார்த்தீங்கன்னா எந்த படமும் பெரிய படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டதுனால நம்ம படக்குழு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. மேலும் ஏப்ரல் மாதமே இந்த படம் ரிலீஸ் ஆகும் சொல்லப்பட்டது. ஆனால் ஷூட்டிங் தாமதம் ஏற்பட்டதுனால இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் தீபாவளிக்கு ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதுனால அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா கோட் படத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அதாவது நம்ம விஜய் நடிக்கிற கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படமும் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கங்குவா படம், மேலும் விடாமுயற்சி படம், இந்தியன் 2 படம் அதெல்லாம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு இன்னுமே தெரியல. ஒருவேளை அவங்களும் தீபாவளிக்கு டார்கெட் வச்சாங்கன்னா நிச்சயமாக பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்படும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா பார்ப்போம் யாருது எந்த படம் எப்படி வின் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. இதனால் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் இந்த படத்தோட படப்பிடிப்பை முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு படக்குழு ஈடுபட்டிருக்காங்களாம். அதனால் ஏப்ரல் மாதம் இந்த படத்துடைய ஒரு தலைவருடைய சாங்கை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் வேட்டையன் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் முடிச்சு தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.